அதுவும் தப்பும் இல்லை, இந்த மாத்திரையும் போடுங்கன்றான். புரியுதா? இந்த மாத்திரையும் போடுங்க, அங்கேயும் போய் கரெக்ட் பண்ணிக்கிடுங்க, கரெக்ட் பண்ணுறது நல்லது அப்படின்றாங்க. ரோசாரி, வயசு 65, மேடவாக்கம் பெரும்பாக்கத்துலேருந்து வரோம். எனக்கு வயிற்றில் கேன்சர் இருக்குன்னாங்க. அதான் வயிற்றில் கேன்சர் இருக்குன்னு வயிறு வலி அதெல்லாம் செக் பண்ணும்போது இந்த உள்ள டேப் போட்டு பார்த்தாங்க. பார்த்ததுல உங்களுக்கு கேன்சர் ஆரம்பிச்சிருக்கு, அல்சர் மாதிரி வந்து சாப்பிடாம அப்படியே பட்டினி பசியமாக இருந்திருக்கீங்க, அதனால் அல்சர் மாதிரி வந்தது கேன்சராக மாறி இருக்கு, நீங்கள் உடனே பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லி விட்டாங்க. போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து இப்போ நாட்டு மருந்து சாப்பிட்டோம். அங்கே பரவாயில்ல, நாட்டு மருந்து சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ தான் இங்கே ஃபோன்லேயே இந்த ஆன்லைனில் பார்த்தாங்க, இந்த ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி மாத்திரை கொடுக்குறாங்க, அந்த மாத்திரை போட்டாலும் இந்த மாத்திரையும் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாத்திரை ஆனால் பரவாயில்ல தான், பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிட முடியுது, வாந்தி வரல, இப்படி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனாலும் வயிறு வலி உடைய வந்துடுது, வயிற்றில் பெரட்டுது, அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் முதல்ல அங்கே தான் பார்த்தோம், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, அதை பற்றி தப்பே இல்லைன்றாங்க. ஒரு 6 மாதம் இருக்கும். ஆனால் வந்தது முதல்ல இருந்திருக்குது அல்சர் ப்ராப்ளம். நானும் அதை நினைக்கிறேன், நான் கஷ்டப்பட்டவா, நான் ரொம்ப, எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டார். 5 பொம்பளை பிள்ளையே, 5 பொட்டை பிள்ளைகள், நான் தான் கடந்து பாடுபட்டு வேலைக்கும் போவேன், பிள்ளைகளும் பார்ப்பேன். இப்படியே கடந்து ஹாஸ்டலில் 2 பிள்ளைகளை சேர்த்தேன். அப்புறம் 2 பிள்ளைகளை ரெட்டை பிள்ளைகள். லாஸ்ட்டில் அவர் 83 கல்யாணம், 89 ஆள் காணாமல் போயிட்டார். அவர் போய் மறு மாதம் ரெட்டை பிள்ளைகள் பிறகு, இந்த என் கூட வந்த பிள்ளை, இன்னொரு பிள்ளை, அது இன்னொரு பொண்ணு வந்து 2வது பொண்ணு. இப்படி என் வாழ்க்கை. ஆம்பளை வீட்டில் இல்லைன்னா 5 பிள்ளைகளை வளர்க்கணுன்னா எப்படி, அது சரியாக சாப்பிடாம அப்படி இப்படி கிடந்து அது அந்த மாதிரி ஆயிருக்குது. நானும் வேலை 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 வேலைன்னு வேலையிலே தான் இருப்பேனே தவிர சாப்பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது. அதனால் அப்படி ஆயிருக்கு. அதான் பரவாயில்ல, ஆனாலும் அப்படின்னு சொல்ல முடியல. திடீர்னு அந்த பெயின் வரத்தான் செய்யுது வயிறு வலிக்கு. அப்புறம் இந்த மாத்திரையும் போட்டால் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்படி இதே போடாமல் நம்ம கவனித்தோம்னா எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நம்பி இது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, கொஞ்சம் பலவீனம், ரொம்ப டயர்டாக இல்லாமல் அப்படி இருக்குது. அதனால போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தீர இது மட்டும் போட்டால் போதுன்ற மாதிரி இல்லை, வெளியும் காட்டணும் போலுக்க அப்படிதான் இருக்கு. ஏன்னா காசு கொஞ்சம்னா பரவாயில்ல, 20,000 அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அதான் நான் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிடலாம் சார்ன்னு நேற்றே ஃபோன் போட்டு பேசினேன். ஒருத்தர் பேசினாங்க, நாளைக்கு வர்றேங்க, எனக்கு கொஞ்சம் இது மாதிரி பண்ணுங்க, என் பிள்ளைகள் பாவம், புருஷன்கிட்ட கேட்டு தானே ஏன் செய்யணும், அதுக்குள்ள என்ன செய்யும், எவ்வளவு நாள் எவ்வளோ ஊசி. அங்கேயும் இந்த நாட்டு மருந்து சாப்பிட்ட பாருங்க மேட்டுப்பாளையத்தில், அங்கேயும் 10,000 கட்டணும், கட்டினாலும் அந்த மருந்து வரும். இப்படி கஷ்டமாக இருக்குது இந்த ஆஸ்பத்திரி. அதான் அந்த ஆன்லைனில் நல்லா இருக்குது அப்படின்னாங்கன்ட்டு அது பிள்ளைகள் தான் பார்த்துச்சு. காலையில் 2 இட்லியோ 2 தோசையோ, சின்ன தோசையாக இருந்தால் 2 தோசை, 2 இட்லி, எல்லாம் 3 இட்லி சாப்பிடுவேன். அப்புறம் ஓல்ஸு காய்ச்சி இடையில அதுக்குள்ளே ஒரு 10 மணிக்கெலாம் ஒரு மாதிரி வயிற்றை பிரட்டு பசி எடுத்தோடனே வயிற்றை பிரட்ட தான் செய்யும். உடனே அது ஏதாவது ஒன்று காய்ச்சி தருவா, ஓல்ஸு காய்ச்சி தருவா, இல்லைன்னா கூழ் மாதிரி காய்ச்சி தருவா, அப்படி குடிப்பேன். அதான் டாக்டரம்மா இந்த மாதிரி 20,000 ஆகுதே, நான் பழையபடி கலைஞர் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு மாத்திரை கீமோவை தான் ஏற்ற சொல்லுவான். அப்போ அவங்க சொன்னாங்க அதை பற்றி தப்பு இல்லை, ஆனால் பழையபடி கீமோ ஏற்றினா திருப்பி முடியாமல் தானே திருப்பி நாட்டு மருந்துக்கு ஓடுனீங்க, புரியுதா? அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பழையபடி கீமோ ஏற்றி அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால எப்படி பார்த்துக்கிடுங்க, அதுவும் தப்பும் இல்லை, இந்த மாத்திரையும் போடுங்கன்றாங்க. புரியுதா? இந்த மாத்திரையும் போடுங்க, அங்கேயும் போய் கரெக்ட் பண்ணிக்கிடுங்க, கரெக்ட் பண்ணுறது நல்லது அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், ஒரே இந்த மாத்திரையோடு எனக்கு சோமாகிற மாதிரி செய்யுங்க, திருப்பி அங்கே போயிட்டு இதுக்கு அப்போ 20,000 எதுக்கு, அப்போ அங்கேயே தான் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்றீங்களா? அப்படின்னா கிடையாது. அது வந்து நோயை அழிக்கும், எல்லா இதையும் சத்தெல்லாம் எடுத்துரும். இது வந்து கொஞ்சம் இது பண்ணும். அதனால் நீங்கள் 20,000 பார்க்காதீங்க. 20,000 யார் தரா சார்? அதை மாதம் கவலையாக இருக்காது தான், வேறு ஒன்று இல்லை. ஃபேமிலி சப்போர்ட்டு தான், பொட்டை பிள்ளைகள் அவ்வளோ அதான் 5 தான் கொஞ்சம் கொஞ்சம் போடுதுங்க. ஒரு நேரம் ஒரு பிள்ளைகிட்ட பைசா இருக்காது, அப்புறம் இவ்வளோ ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவா. வேறு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணன் எல்லோரும், எங்கள் தங்கச்சியெல்லாம் இருக்காங்க. அவங்கவுங்க குடும்பம் தான், அவங்க வீட்லேயும் 1000 பிரச்சனை இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் கேட்க முடியாது நம்ம. அதுதான் எனக்கு இந்த 20,000 அதிகம், அது ஒன்று தானே தவிர மாத்திரை பற்றி தப்பு இல்லை. மாத்திரை நம்ம பாட்டு போடலாம், அதை பற்றி அது போட்டதுனால ஏதாவது ஒன்று மோசமாகுது அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அது போடுறதுனால அது ஒரு நல்லா தான் இருக்குது. ஆனாலும் அவங்க டாக்டரம்மா அங்கேயும் பாருங்கன்றாங்க.
2 வேளை, அதாவது காலையில் ஒன்று நைட்டு ஒன்று, இப்படி போன மாதம் அப்படி தான் போட்டேன். இந்த மாதம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு 3 வேளை 3 இந்த மத்தியானமும் 1 போடுற மாதிரி தரலாம். அப்படி அந்த அளவுக்குலாம் மோசமாக இல்லை அப்படின்றாங்க.